வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்த ஒரு மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன வரும்னு பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதங்கள் 4:3:2 எனில் அவற்றின் சிறிய கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி இது பண்ணிங்க. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னா வச்சுங்க, ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாதுங்க. முக்கோணத்தின் கோணங்களின் விகிதங்கள். அப்போ முக்கோணத்தின் எத்தனை டிகிரிங்க முக்கோணங்கள் மொத்த கூடுதல் எவ்வளோங்க? 180 டிகிரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலாங்க, இதுக்குள்ளே எந்த எண்ணுன்னு தெரியல, அதனால் என்ன பண்ணால் மடங்கில் போட்டுக்கலாமா? 4x = 3x = 2x. ஓகே. அப்போ முக்கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு என்னதுங்க? 180. சரியா? 180ன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க. இப்போ இதோட கூடுதல், அதாவது முக்கோணங்களின் விகிதங்கள் எனில் அவற்றின் சிறிய கோணம் என்னன்னு கேட்டுங்க. அப்போ 4x + 3x + 2x = 180க்கு சமம். ஏன்னா 3 கோணம் இருக்கும். ட்ரையாங்கிள் எத்தனை கோணம் இருக்குங்க? நமக்கு 3 இது இருக்கு இல்லைங்களா? 3 இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கு. அதனால தான். அப்போ 4x + 3x 7x + 9x = 180ன்னு வச்சுங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு நாங்கள் ஒரு முறை 2 முறை, எக்ஸோட மதிப்பு 2. இப்போ என்ன கேட்டாங்கன்னா அவற்றின் சிறிய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவற்றின் சிறிய கோணம் என்னதுங்க? இருக்கல சின்ன ரேஷியோ தான் பாருங்க, 2x தானே. அப்போ சிறிய கோணம் = 2x. அப்போ எக்ஸோட மதிப்பு நாங்கள் 2 × 20. அப்போ சிறிய கோணம் = 40. அப்போ என்னதுங்க ஆன்சரு? 40 என்பது அதோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனும் கேட்குறீங்க. ஓகே, நான் அடுத்தது இங்கிலீஷும் இது போடலான்னு இருக்கேன். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தமிழில் போட்டு அடுத்த டாப்பிக்லேருந்து நம்ம கம்பைன்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து போடுற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ரூபாய் 805 1/2 2/3 3/4 என்ற விகிதத்தில் 3 பாகமாக பிரிக்கப்பட்டால் அம்மூன்று பாகங்களின் தொகை எவ்வளவு? சரிங்களா? இப்போ இதுக்கு நாம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னு வச்சுங்க, 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருந்தால் நான் என்ன சொன்னவங்களே, அதை ஆர்டினரியாக மாற்றினா தான், சிங்கிள் இதில் நம்ம மாற்றிட்டா தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அப்போ 1/2 2/3 3/4 இது எல்லாமே இதில் எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னீங்களா? எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் எல்சிஎம் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாமே என்ன? 2 3 4. அப்போ 2ஆல் அடிக்கலாமா? ஒரு முறை, 3 முறை, 2 முறை. ஓகே. அப்போ என்ன வருங்க? 2 × 6 12. அப்போ எல்சிஎம் வந்து 12. நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வருதுங்க நமக்கு? 12. அப்போ கீழே உள்ள நம்பர் எல்லாமே நமக்கு 12ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணலாங்க? இதை 6 முறை பண்ணலாமா? கீழே என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே மேலே பண்ணணும். அப்போ 6/12 4 முறை பண்ணலாமா? கீழே என்ன பண்ணுறோமோ அதை மேலே பண்ணணும். 8/12 3 முறை பண்ணால் என்ன வரும்? 9/12. அப்போ 12 12 கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? கீழே காமனாக இருக்குல்ல, 3 12 கேன்சல் ஆச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 6:8:9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 6:8:9 கண்டுபிடிச்சாச்சு. இது 3 பாகமாக பிரிக்கப்பட்டால் அமௌண்ட்டு, ஏன்னா 805 3 பாகமாக பிரிக்கணுங்க. அப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதை மடங்கு விகிதம் இருந்தால் மடங்குன்னு என்னன்னு தெரியல நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு மடங்கு எக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த மடங்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 விகிதங்களின் கூடுதல் தான் 805. அப்போ என்ன பண்ணலாங்க? 6x + 8x + 9x = என்னதுங்க? 805ன்னு சொல்கிறாங்க. இதை கூட்டினா நமக்கு என்ன வருங்க? 15 23x வருங்க. 23x = 805. 23x = 805. இப்போ x = 805 / 23. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 805 23ஆல் பண்ணணும்னு வச்சுக்க, 3 முறை நினைக்கிறேன். 3 முறை என்ன வருங்க? 69 மிச்சம் 11. அப்போ என்ன வருங்க? 115 5 முறை, 2 20 5 முறை. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன வரும்னா 35ங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோங்க? எக்ஸோட மதிப்பு 35 அப்படின்னா அவங்க என்ன கேட்டாங்க? 3 பாகங்களின் தொகை என்ன? அப்போ ஒரு பாகத்தோட தொகை என்ன அப்படின்னா 6x. அப்போ 6x இது பண்ணும் என்ன வருங்க? இப்போ ஃபஸ்ட்டு 6x கண்டுபிடிக்கலாமா? 6x. அப்போ 6 × 35. அப்போ என்ன வரும்? என்னங்க? 6 6 × 30 180, 6 × 5 அப்போ 210. 210 ஒரு வேலைங்க.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 210 அடுத்து 8x. 8x ஈக்குவல் டு 8 × 35. 8 × 35 பேருக்குன்னா நமக்கு என்ன வருங்க, 8 3 24, 240, 8 5 40, 280. சரிங்களா. அடுத்து என்ன வருங்க, 9x. 9x 9 × 35 ஈக்குவல் டு என்ன வருங்க, 35 ஈக்குவல் டு எவ்வளோங்க, 315. சரிங்களா. இப்போ அந்த பாகங்களின் தொகை, இப்போ இது மூணுத்தையுமே கூட்டினா நமக்கு என்ன வரணும்னா அந்த 805 வரணுங்க. சப்போஸ் உங்களுக்கு நம்ம போட்ட கேள்வியில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த மூணுத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த 805 வரணும். சரிங்களா. இப்போ நம்ம இது எப்படி என்ன 210, 280, 315 என்பது இதோட விட. இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்னங்க 805 வரும். சரிங்களா. 805ன்னு வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு மாடல் பார்க்க போகிறோம் பாருங்கள். அடுத்த ஒரு கொஷின், ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 309 எனில் ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 50 பைசா அப்படின்னா எவ்வளோங்க, 1/2 ஞாபகங்களாமா. அங்கே பாருங்கள் எப்படி எழுதுன்னு முதல்ல ஒரு குழு கொடுத்துட்றேன். 50 பைசாவை 1/2, அதாவது ₹1 பாதி தான் வந்து 50 பைசா. சரிங்களா. 25 பைசாவை என்ன பண்ணலாங்க, 1/4, அதாவது 25 பைசானா ₹1, அதாவது 4 பங்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைங்களா. அடுத்தது 10 பைசா. 10 பைசா வந்து என்னென்னா 1/10. என்னதுங்க, 10 பைசாங்கிறது ₹1 10 மடங்கு. 1/10ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பைசா, இன்ட்டு 10ன்னு போட்டால் உங்களுக்கு 100 பைசா வந்துடுமா. இப்போ ஒரு பேசிக்கான குழுங்க இது. இப்போ இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 50 பைசா. ஓகே, இப்போ 50 பைசா ஏதாச்சும் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 309 எனில் ஒவ்வொரு, இது மொத்த மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த மதிப்புனா நம்ம கூடுதல் பண்ணிக்க போகிறோன்னு வச்சுங்களேன். இந்த விகிதம் இருக்குல்ல, இந்த விகிதத்தை நான் எப்போதுமே சொல்கிறதான், இந்த விகிதத்துக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு மடங்கில் இருக்குது, அந்த மடங்கு என்னன்னு தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணி போகிறோம், ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ 5x = 9x = 4xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுதான் நமக்கு என்னது, இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ 50 பைசாங்கிறது 5க்கு உண்டானது, 25 பைசாங்கிறது 9க்கு உண்டானது. சரியான முறைன்னு சொல்லிட்டாங்க. 10 பைசாங்கிறது அந்த 4க்கு உண்டானது. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாங்க, இது எப்படி போடலான்னு பாருங்கள். 5x / 2ன்னு போடுறேன். ஏன்னாச்சுங்க 5x விகிதத்தில் இருக்கா, இந்த முறையேன்னு இருக்கிறதுனா 50 பைசா, 50 பைசாங்கிறத நான் 1/2ன்னு போட்டேன். ப்ளஸ்ஸு கூடுதல் மொத்த மதிப்பு அப்படின்னா கூடுதல், ப்ளஸ்ஸு 9x / என்னதுங்க 25 பைசானா நான் வருங்க 4ன்னு போட்டுக்கலாமா, ப்ளஸ்ஸு 4x / 10 பைசாங்கிறது என்னதுங்க /10ன்னு போட்டுக்கலாமா, ஏன்னா 10 பைசாங்கிறது ஈக்குவல் டு இதோட மொத்த கூடுதல் எதுக்கு சமம், 309க்கு சமம். இதோட மொத்த கூடுதல் 309க்கு சமம். இதை நாம் வந்து இப்போ எல்சிஎம் எடுக்கணும். கீழே பாருங்களேன், ப்ளஸில் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் கீழே என்ன வருங்க 10 என்னது 4 8, இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரணும் 20ல் வரும். 20ல் பண்ணால் இது எத்தனை முறை வருங்க, 10 முறை. அப்போ மேலேயும் 10 பண்ணணும். அப்போ என்ன வரும் 50x / 20 ப்ளஸ்ஸு இங்கே எத்தனை முறை வருங்க 5 முறை, மேலேயும் 5, 45x / 20 ப்ளஸ் இன்ட்டு 4 முறை. அப்போ 4 என்னங்க 16x / சாரிங்க 2 முறை தாங்க வரும், 2 முறை தான் வரும். அப்போ 8x / 20 ஈக்குவல் டு 309ன்னு போட்டாச்சா. நீங்களா இப்போ இது காமனாக ஆக்கிக்கலாம். காமனாக ஆக்கினா வரும் 50x ப்ளஸ்ஸு 45x ப்ளஸ் 8x / 20. ஏன்னா ப்ளஸில் இருக்குது, கீழே 20 இருந்தால் நம்ம ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ இதை கூட்டினா வருங்க 95, 103x. 103x ஈக்குவல் டு 309 × 20. அப்போ ஒரு 103, 3 103, 309. அப்போ எக்ஸோட மதிப்பு 60. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னதுங்க 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ முதல் இது என்ன வருங்க 5x. 5x ஈக்குவல் டு 5 × 60 ஈக்குவல் டு என்னதுங்க 300. அப்போ 50 பைசா எத்தனை இருக்குங்க, 300 காயின் வந்து 50 பைசா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. 300 காயின் எவ்வளோங்க 50 பைசான்னு இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
9x ஈக்குவல் டு 9 இன்ட்டு 60 எவ்வளோங்க 540. அப்போ 540 எத்தனை இருக்குங்க 25 பைசா 540 காயின் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன வரும் பாருங்க 4x 4x ஈக்குவல் டு என்ன வருங்க 4 இன்ட்டு 60 4 6 எவ்வளோங்க 240. அப்போ 240 வந்து 240 காயின் 10 பைசா இருக்குன்னு அர்த்தம். அவள் தாங்க முடிஞ்சு போச்சுங்க. இதாங்க உங்களுக்கு ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்களோ, சப்போஸ் அவங்க என்ன கேட்பாங்கன்னா 10 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 240 காயின் இருக்கு. 25 பைசா காயின் எத்தனை இருக்குன்னா 540 காயின் இருக்கு. 50 பைசா காயின் எத்தனை இருக்குன்னா 350 காயின். இதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா கூட்டும்போது உங்களுக்கு 309 ரூபா வரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை A, B, C, D முறையே 7:2:6:5 என்ற விகிதத்தில் பிரித்து வழங்கப்படுகிறது. ஃபுல் ஸ்டாப். டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதலாக கிடைக்கிறது எனில் பியின் பங்கு எது? பங்கு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஐ காட்டிலும் சிக்கு எவ்வளோங்க எக்ஸஸாக 2000 தராங்க. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னதுங்க A:B:C:Dன்னு சொல்லிட்டாங்க. 7:2:6:5. அப்போ இதில் என்னன்னா, நான் உங்களுக்கு எப்போதுமே விகிதம்னு சொல்லிட்டா அதில் இன்டெரக்டாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். உள்ள ஏதோ ஒரு மடங்கில் இருக்கும், அதனால எக்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இது உள்ள அப்போ 7x:2x:6x:5x. அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதலாக கிடைக்கிறது. அப்போ டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதலாக இருக்கிறது. அப்போ இவங்க ரெண்டு பேரோட வித்தியாசம் அப்போ என்னது 6x மைனஸ் 5x ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்கிறாங்க 2000 சொல்லிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதலாக இருக்குது. அப்போ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் 6x மைனஸ் 5x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2000 கண்டுபிடிச்சாச்சா? அப்போ அவங்க கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க, யாரோட இதை கேட்குறாங்க? அவங்க கேட்கறது வந்து பியின் பங்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியின் பங்கு யாருங்க? அப்போ பியின் பங்கு ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோங்க 2x. அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 2000. அப்போ பியின் பங்கு ஈக்குவல் டு 4000. அப்போ பியின் பங்கு நமக்கு இங்கே என்ன வருங்க 4000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சரியான விடை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம. சரிங்களா? இன்னும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு பார்ட்டில் வந்து அதை நம்ம பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.